வெளியே வா. அந்த வார்த்தையை திரும்ப சொல்லுகிறேன், நீ விழித்துக் கொண்டு. இன்றைக்கு துக்கமான காரியம் என்னவென்றால், அந்த விழிப்புணர்ச்சி இல்லாதிருப்பது துக்கமான காரியம். ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் த அவேர்னஸ், அந்த விழிப்புணர்ச்சி. இன்றைக்கு ஒரு எந்திரமான ஒரு வாழ்க்கை எல்லா சபைகளிலுமே. அது யாருமே விதிவிலக்கு அல்ல. வழக்கமான ஆராதனை, வழக்கமான பாடல், வழக்கமான செய்தி, வழக்கமான கூடுகை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ விழித்துக்கொள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான ஊழியர்களே, அன்பான திருச்சபை மக்களே, விழித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய ஆராதனை சரியானதா? என்னுடைய துதிகள் சரியானதா? என்னுடைய சபை சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறதா? வேதம் சொல்கிறது, நீ விழித்துக் கொண்டு. அடுத்த வார்த்தை, சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை. அப்படியானால் சாகிறதற்கு ஏதுவானவைகள் திருச்சபைக்குள் இருக்கிறது. நல்லா கவனிக்க வேண்டும். அந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே சபையின்